ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பவர் பிளேனா என்ன, பவர் பிளே வந்து ரொம்ப ஹைப்பாக பேசுவாங்க கமெண்டேட்டர்ஸ் எல்லாம். ஸோ பவர் பிளேனா என்ன அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் தெளிவாக புரிகிற மாதிரி தமிழ்லேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பவர் பிளே, வாட் இஸ் பவர் பிளே அப்படின்னா, பவர் பிளேங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு டேர்ம் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பவர் பிளேங்கிறது பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டில் ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் பீரியட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பவர் பிளே பார்த்திங்கன்னா 2 ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து T20 கிரிக்கெட், இன்னொன்று வந்து ஒன் டே கிரிக்கெட். ஓகேங்களா, டெஸ்ட் கிரிக்கெட்டில் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து T20 கிரிக்கெட்டில் பவர் பிளே எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துடலாம். ஸோ T20 கிரிக்கெட்டை பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 20 ஓவர் வந்து விளையாடுவாங்க. அந்த 20 ஓவரில் முதல் 6 ஓவர் பார்த்திங்கன்னா பவர் பிளே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த முதல் 6 ஓவரில் வந்து பவர் பிளேயில் எந்த மாதிரி ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அப்படின்னா, இன்னர் சர்க்கிள் இல்லை 30 யார்டு சர்க்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு வெளியே பார்த்திங்கன்னா வெறும் 2 ஃபீல்டர் மட்டும்தான் வந்து செட் பண்ணணும். ஸோ அந்த 6 ஓவர் பார்த்திங்கன்னா அந்த 2 ஃபீல்டர் தான் வந்து பவுண்டரி லைன்ஸ் பக்கத்தில் வந்து நிற்பாங்க. அந்த 30 யார்டு சர்க்கிளுக்கு வெளியே நிற்பாங்க. மீதி எல்லா பிளேயருமே பார்த்திங்கன்னா 30 யார்டு சர்க்கிளுக்கு உள்ளே தான் வந்து நிற்பாங்க. ஸோ பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா இந்த 6 ஓவர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப அக்ரெசிவாக விளையாண்டு ஸ்கோர் பண்ண பார்ப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த 6 ஓவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் வந்து பவர் பிளே வந்து ரொம்ப வந்து ஹை பண்ணி பேசுவாங்க. பவர் பிளேவை வந்து யூஸ் பண்ணவே இல்லை, பவர் பிளேயில் பயங்கரமாக விளையாண்டாங்க, பவர் பிளேயில் ரொம்ப அதிக ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்க, இவங்க தான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருக்காங்க, இந்த பேட்ஸ்மேன்ஸ் வந்து பவர் பிளேயில் சூப்பராக விளையாடுவாங்க, அந்த மாதிரி வந்து ரொம்ப பவர் பிளேவை ஹைப் பண்ணி பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த முதல் 6 ஓவருக்கு இருக்கிற ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷனால் பேட்ஸ்மேன்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக ஆடி அதிக ஸ்கோர் பண்ண சான்ஸ் இருக்குது. அதனால் பவர் பிளேவை ஹைப் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, 7வது ஓவர்லேருந்து 20வது ஓவர் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த 30 யார்டு சர்க்கிளுக்கு வெளியே 5 ஃபீல்டர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாகி ஃபீல்டிங் டீம் கேப்டன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக மூளை யூஸ் பண்ணி ஃபீல்டிங் வந்து செட் பண்ணிடுவார். பேட்ஸ்மேன் எவ்வளோ அக்ரெசிவாக விளையாண்டாலும் பவுண்டரிஸ் வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுவாங்க. மீறியும் பார்த்திங்கன்னா ஒரு சில பவுண்டரிஸ் மட்டும்தான் வந்து பேட்ஸ்மேனால் வந்து அடிக்க முடியும். பவர் பிளேயில் அடித்த அளவுக்கு வந்து அதிக பவுண்டரிஸ்கள் வந்து அடிக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ 7வது ஓவர்லேருந்து 20வது ஓவர் வரைக்கும் ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாயிரும். முதல் 6 ஓவரில் ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து T20 கிரிக்கெட் ஃபார்மெட்டில் பவர் பிளே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான். அடுத்தது நம்ம வந்து ஒன் டே கிரிக்கெட்டில் பவர் பிளே வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு வந்து பார்க்கலாம். ஒன் டே கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் 50 ஓவர் விளையாடுவாங்க. அந்த 50 ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா 3 பார்ட்டாக வந்து பவர் பிளே வந்து பிரித்து வச்சுருக்காங்க. அந்த 3 பார்ட் வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, முதல் 10 ஓவர் பார்த்திங்கன்னா பவர் பிளே அப்படிம்பாங்க. அந்த பவர் பிளே 1ல் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்னா, முதல் 10 ஓவருக்கு அந்த 30 யார்டு சர்க்கிளுக்கு வெளியே 2 ஃபீல்டர் மட்டும்தான் வந்து நிற்கணும். ஓகேங்களா, அந்த முதல் 10 ஓவருக்கு பேட்ஸ்மேன் T20 கிரிக்கெட்டில் எப்படி அக்ரெசிவ் விளையாண்டாங்களோ அதே மாதிரி ஒன் டே கிரிக்கெட்லேயும் வந்து ரொம்ப அக்ரெசிவ் வந்து விளையாடுவாங்க. ஓகேங்களா, அந்த முதல் 10 ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11வது ஓவர்லேருந்து 40வது ஓவர் வரைக்கும் பார்த்திங்கன்னா மிடில் ஓவர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மிடில் ஓவர்ஸில் எப்படி ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அப்படின்னா, 30 யார்டு சர்க்கிளுக்கு வெளியே 4 ஃபீல்டர்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். அதனால் ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ பேட்ஸ்மேன்ஸ் வந்து அக்ரெசிவ்னஸ் ஆடினாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவுண்டரிஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மிடில் ஓவர் ஸ்டேஜ் வந்து 11வது ஓவர்லேருந்து 40வது ஓவர் வரைக்கும் வந்து இருக்கும். அந்த 40வது ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 41வது ஓவர்லேருந்து 50வது ஓவர் வரைக்கும் பார்த்திங்கன்னா டெத் ஓவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவர் பிளே வந்து இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா 30 யார்டு சர்க்கிளுக்கு வெளியே 5 ஃபீல்டர்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் இன்னுமே குறைஞ்சிரும். பேட்ஸ்மேனால் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 10 ஓவர் வந்து அக்ரெசிவாக ஆட ட்ரை பண்ணாலும் பவுண்டரிஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகே, நல்லாவே ஸ்டாப் பண்ணுவாங்க. பேட்ஸ்மேன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கடைசி 10 ஓவர் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து ஒன் டே கிரிக்கெட்டில் பவர் பிளே யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ். ஓகேங்களா, மொத்தம் 3 பார்ட்டாக பிரித்து யூஸ் பண்ணுறாங்க. முதல் 10 ஓவருக்கு 2 ஃபீல்டர் வெளியே வைக்கணும். அடுத்த 30 ஓவருக்கு பார்த்திங்க அப்படின்னா 4 ஃபீல்டர் வெளியே வைப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் 10 ஓவருக்கு பார்த்திங்கன்னா 5 ஃபீல்டர் வந்து வெளியே வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபீல்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன் டே கிரிக்கெட்டில் வந்து பவர் பிளேயில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு T20 கிரிக்கெட்டுடைய ஃபார்மெட்டோட பவர் பிளே ஃபார்மெட்டும் ஒன் டே கிரிக்கெட்டுடைய பவர் பிளே ஃபார்மெட்டும் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு பற்றின ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.